அண்டை வீட்டார் எப்படி பழகுவது? நபி சொல்கிறாங்க, உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி 40 வீடுகள் உங்களுக்கு அண்டை வீடாக நீங்கள் பார்க்கணும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு பழகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 30 விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பழங்கள் வாங்கிட்டு வந்தால் கொடுங்க, நல்ல சாப்பாடு செஞ்சால் கொஞ்சம் கொடுங்க, உங்கள் வீட்டுடைய செவறுகளை அவங்க வீட்டுக்கு காற்று போகாத மாதிரி கெட்டாதீங்க. இப்படி பல நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் பிரச்சனையாக வருகிறதோ அதையெல்லாம் நபி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா அண்டை வீட்டாரோட அந்த அளவுக்கு நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளணும். ஏன்னா உறவுகள் எல்லாமே தூரமாக இருப்பாங்க. அண்டை வீட்டார் தான் நமக்கு என்றைக்குமே கூட வரப்போகிறவங்க. அவங்க முஸ்லீமாக இருக்கணும், நான் முஸ்லீம், அதெல்லாம் பற்றி சொல்லலை. ஸோ அண்டை வீட்டாரோட நடந்து கொள்ளும் முறையை நபி அழகாக சொல்லி முடித்தார்கள். அப்போ இந்த விஷயத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அண்டை வீட்டாரோடு தான் நம்ம எல்லா பிரச்சனையும் பண்ணுறோம். அவங்கள்ட்ட தான் பேச மாட்டோம், எல்லாத்தையும் பேசுவோம், அண்டை வீட்டார்ட்ட பேச மாட்டோம். இப்போ நபி சொன்னாங்க, அப்படி இருக்காதீங்க. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னா, அண்டை வீட்டாருக்கு சொத்து கொடுக்க சொல்லிடுவாங்க போலையே அப்படின்னு பயந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமையை கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.